ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல ஒரு டெக்ஸ்ட் எப்படி கலர்ஃபுல்லா கொடுக்கறது. இப்போ டெக்ஸ்டுக்குள்ள இமேஜ் எல்லாம் வச்சு எப்படி இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். இமேஜும் வைக்கலாம், ஜிப் ஃபைலும் வைக்கலாம். ஸோ அது டெக்ஸ்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். இன்னொன்று ஃபாண்ட் ஒர்க்ல யூஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் பண்ண போறேன். இன்சர்ட்ல போயிட்டு எனக்கு ஒரு பிக்சர் தேவையானதை நான் எடுத்துக்கிறேன். கலர்ஃபுல்லா இருக்கிற இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இமேஜ்ல கீழே இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத கிராப் பண்ணிக்க போறேன். ஸோ கலர்ஃபுல்லா ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், ஒரு டெக்ஸ்ட்டை எழுத போறேன். ஸோ நான் ஹலோ அப்படின்றத கொடுக்குறேன். நான் அதை ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபாண்ட் சைஸ் 180 வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் போல்டாவும் வேணும்னு மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த LO கீழே இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம், நீட்டா வர்றதுக்காக ஹாரிசான்டலே ஃபுல்லா வந்துடும் அப்படின்றதுக்காக இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல நல்லா நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இமேஜும் செலக்ட் பண்ண போறோம். அதனால கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிட்டு, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஷேப்ஸ்ல போயிட்டு இன்டர்செக்ட் அப்படி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் அந்த டெக்ஸ்டுக்குள்ள டெக்ஸ்ட் மட்டும் தனியா வரும். இப்போ பாத்தீங்களா, ஹலோன்ற டெக்ஸ்ட் அழகா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் ஒர்க் வச்சுட்டு எப்படி டெக்ஸ்ட் கலர்ஃபுல்லா பண்றது பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஒர்க் கேலரியில உங்களுக்கு தேவையான ஸ்டைல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரமாக கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபாண்ட் ஒர்க் கேலரியில இருக்கிறது, அதை கிளிக் பண்ணாவே இந்த இடத்துல ஃபாண்ட் ஒர்க் ஸ்டைல் எல்லாம் காட்டுது பாருங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டெக்ஸ்டுக்குள்ள இமேஜ் வைக்க போறோம். ஸோ அதனால இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்லயே உங்களுக்கு தேவையான கலர்ஃபுல் இமேஜா எடுத்துக்கோங்க. அப்பதான் பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்களா, நம்ம அழகா ஃபாண்ட் ஒர்க்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், கலர்ஃபுல் இமேஜாவும் நம்மளால மாத்திக்க முடியும். ஓகேங்களா? இதையே நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் இப்ப கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு ஒரு ஜிப் இமேஜையும் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். நீ பாத்தீங்களா, அழகா கொஞ்சம் மூவ்மெண்ட் அதுலயே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.